முன்னரெல்லாம் அஞ்சல் சேவை என்பது மக்கள் வாழ்வில் ஒரு அத்தியாவசிய அம்சமாக காணப்பட்டது. கடிதங்களை அனுப்புதல், வாழ்த்தட்டைகளை அனுப்புதல், அதேபோன்று அரசு ஆவணங்கள் அனைத்தும் தபால் சேவை மூலமே இடம்பெற்றன. ஆனால் தொழில்நுட்ப மாற்றம் இந்த பாரம்பரிய முறையை மாற்றியுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தபால் சேவையை முடிவுக்கு கொண்டு வந்த முதல் நாடாக டென்மார்க் வரலாற்றில் இடம் பிடிக்கிறது. டென்மார்க் என்பது ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஒரு முன்னேற்றகரமான நாடாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம் மற்றும் டிஜிட்டல் வசதிகள் ஆகியவற்றில் டென்மார்க் உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இந்த நிலையில் டென்மார்க் நாட்டில் பாரம்பரிய அஞ்சல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ளது. இது சமூக, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்நாட்டை பொறுத்தவரை இணையம், மின்னஞ்சல், மொபைல் போன், சமூக ஊடகங்கள் போன்ற டிஜிட்டல் வசதிகள் அதிகரித்ததன் காரணமாக கடிதம் அனுப்பும் பழக்கம் மிக குறைந்துவிட்டது. அரசு அறிவிப்புகள் கூட தற்போது டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் அஞ்சல் சேவையின் பயன்பாடு கணிசமாக குறைந்ததாகவும், சேவை குறைவதால் வருமானம் குறைந்து அதை பராமரிப்பது அரசுக்கு சுமையாக மாறியது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் டென்மார்க் அரசு பாரம்பரிய அஞ்சல் சேவையை நிறுத்தும் முடிவை எடுத்தது. எனினும் இந்த சூழ்நிலையில் சில சிக்கல்களும் காணப்படுகின்றன. காரணம், டிஜிட்டல் மயத்திற்கு பழக்கப்படாதவர்கள், அதே போன்று வயதானவர்கள் இந்த முறைக்கு பழக வேண்டும் என்பது எளிதான விடயமல்ல. அதே போன்று தற்போது தபால் சேவையில் உள்ளவர்களுக்கு வேறு ஏதேனும் வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும். இது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. மொத்தத்தில் டென்மார்க் எடுத்த இந்த முடிவானது மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும், அதே போன்று சமூகத்தில் அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பையும் நினைவூட்டுகிறது. எதிர்காலத்தில் டிஜிட்டல் மயம், அதே போன்று மனிதநேய அணுகுமுறைகள் ஒன்றாக செயல்பட்டால் இந்த மாற்றம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.